வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டியூனிங் ஃபோர்க். இந்த டியூனிங் ஃபோர்க்னா என்ன, சோ அதுக்கான நம்ம எதுக்கு இது யூஸ் பண்றோம், அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோ. டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப் மெட்டாலிக் ராடா தான் இருக்கும், சரிங்களா? சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் இந்த டியூனிங் ஃபோர்க்கை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டே பண்ணுவோம், சரிங்களா? ஏன் இந்த டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ராட் யூ ஷேப்ட் மெட்டாலிக் ராட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்டாலிக் ராட் நம்ம ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ப்ராங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம், அதாவது சேம் அப்படிங்கறத சிங்கிள் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வைப்ரேட் ஆகும், பட் ஆனா சிங்கிள் ஃப்ரீக்வன்சி தான் வெளியே வரும், சரிங்களா? சோ இத வச்சு தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டியூனிங் ஃபோர்க்லயே நீங்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்துக்கலாம், அதே மாதிரி லாஜிக்கல் வேவ்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, சோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அது பிளேலிஸ்ட்ல இருக்கும், சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இது ரெண்டுமே ஒரே இதுல பண்றதுனால தான் இது ஈஸியா இருக்கு. சோ அதனால நவடேஸ் இப்போ வரைக்கும் கூட இந்த டியூனிங் ஃபோர்க் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0 தான், சரிங்களா? ஏன் 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம சிங்கிளா வந்துட்டு சேமா வைப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டேன். சோ இது தனியா பிரிச்சு எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா சோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கறனால கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு கிடைக்கிறது 0 தான். சோ இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency. frequency is நமக்கு தெரியும் inversely proportional to the length of square, சரிங்களா? அப்ப directly proportional to the thickness and root of young's modulus by density, சரிங்களா? சோ இதுல t அப்படிங்கிறது thickness, l அப்படிங்கிறது length of this prongs, சரிங்களா? சோ அதே மாதிரி root of y அப்படிங்கிறது இந்த மெட்டீரியலுக்கான young's modulus or elasticity. சோ rho அப்படிங்கிறது டென்சிட்டி. சோ இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வன்சியை டைரக்ட்லி கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? சோ அதே மாதிரி டியூனிங் ஃபோர்க்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி இது வந்துட்டு இதுக்கான சவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும், சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மெட்டாலிக் லென்த் இருக்கு பாத்தீங்களா, யூ ஷேப் மெட்டல்ஸ். சோ இந்த மெட்டல்ஸ் வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கம்மியா வைப்ரேட் ஆகும், சரிங்களா? இதே இது கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லென்த் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா சவுண்ட் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வரும், சரிங்களா? இந்த டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறது இங்க வந்து வைப்ரேட் ஆகிறத எண்டிங்ல வைப்ரேட் ஆகிறது அதிகமா இருக்கும், சரிங்களா? சோ இதை நீங்க டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், சோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்களே வேல்யூ போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெகுலரா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.